பிரைஸ் அலாட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்றார். தேவ பிள்ளைகளே, மிக விலையேற பெற்ற சுவாபம் என்னன்னா சாந்தம். இன்னொரு சுவாபம் மனத்தாழ்மை. தேவ பிள்ளைகளே, அந்த சாந்தத்துக்கு ஆப்போசிட் என்ன தெரியுங்களாங்க? எரிச்சல். மனத்தாழ்மைக்கு ஆப்போசிட்ல என்ன தெரியுமா? மன மேட்டிமை. இந்த எரிச்சலும் மேட்டிமை நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம சரீரம் பலவீனப்படும். ஆனால் சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கும்போது நம்முடைய உள்ளத்துல ஒரு பெரிய இளைப்பாறுதல் உண்டாகும். இந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இயேசு சாந்தம் உள்ளவராய் இருந்தார், இயேசு மனத்தாழ்மை உள்ளவராய் இருந்தார். வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறாராம், பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தரை எதிர்த்து நிற்கிறாராம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் செபிக்கும் போதெல்லாம், ஆண்டவரே உடைய சாந்த குணத்தை எனக்கு தாங்க, ஆண்டவரே உடைய மனத்தாழ்மை எனக்கு தாங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும். இயேசுவே அதுதான் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதத்துல சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் இருக்கிற வசனங்களை தியானித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை அமைதி நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார்.